மதுரை வடக்கு மாவட்டம் தமிழக வெற்றி கழகம் சார்பாக தேர்தல் பொதுக்கூட்டம் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்றது. மதுரை அண்ணா பேருந்து நிலையம் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் மதுரை வடக்கு மாவட்ட தொழிற்சங்க அணி தலைமை சார்பில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வடக்கு மாவட்ட செயலாளர் விஜய் அன்பன் கல்லானை தலைமை தாங்கினார். மாவட்ட அமைப்பாளர் விஜய் வில்லான் முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் கல்லானை அவர்கள் கூறியது யாதெனில், வேலூர் மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் தரமான கல்வி, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, போதையற்ற தமிழ்நாடு போன்ற பல முக்கிய வாக்குறுதிகளை வழங்கியுள்ளார். தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்ற திமுக ஆட்சியை மக்கள் வெறுக்கின்றனர். இன்னும் 2 மாதம் தான் திமுகவுக்கு உள்ளது. அதன் பிறகு அவர்கள் வீட்டுக்குத்தான் செல்வார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் விரும்பும் தமிழக முதல்வராக தளபதி விஜய் இருக்கின்றார். ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, அவர்களின் பிள்ளையாக என ஒவ்வொரு வீட்டிலும் தளபதி விஜய் உள்ளார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 243 தொகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகம் மாபெரும் வெற்றி பெற்று தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி தளபதி விஜய் அவர்கள் தலைமையில் அமையும். இவ்வாறு பேசினார். நிகழ்வில் இணை அமைப்பாளர் முன்னா, ஆத்திக்குளம் பகுதி செயலாளர் சையது முனாப், மாவட்ட இணை அமைப்பாளர் பாண்டிச்செல்வி, மாவட்ட கொள்கை பரப்பு அணி அமைப்பாளர் இன்பென் விஜய், அமிர்த விக்டர், மாவட்ட கழக பேச்சாளர் தௌபிக், துணைச் செயலாளர் விஜி தேவி, 23வது வட்ட கழக பொருளாளர் காமேஸ்வரன், மதுரை வடக்கு புறநகர் மாவட்ட இணைச் செயலாளர் தளபதி பிரியம் நடராஜ் மற்றும் தொழிற்சங்க அணி தலைமை உறுப்பினர்கள், கழகத்தின் நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் அணி என 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். மதுரை டைரி செய்திகளுக்காக கே. திருப்பதி. நிச்சயமா முடியாது. பயம் என்று இருக்கும். ஐயோ யாரு வந்து கேட்பா, யாரோ வந்து கேட்டா என்ன சொல்ல. இன்னைக்கு எதை பற்றியும் கவலைப்படாம நமக்கு பின்னாடி தமிழக வெற்றி கழகம் இருக்கு, தளபதி விஜய் இருக்காரு அப்படின்ற நம்பிக்கையை கொடுத்திருக்காரு இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம். நமதாகட்டும். நன்றி, வணக்கம்.